ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தின சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது நாளைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ நாளைக்குள்ள நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸை சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணணும். ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கு, நீங்க எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத தான் டீடைலா இதுல பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் அவங்களோட அப்ளிகேஷனை இன்னைக்கோ நாளைக்கோ பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ அதுல அப்ளை பண்ணவங்களோட முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆதார் லிங்க் பண்றதுக்கான காலக்கெடு 30/4/2022, அதாவது 4ஆம் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா, நீங்க குரூப் 2 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டான 23/3/2022 அன்னைக்குள்ள, அதாவது நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் தவறாம இந்த டேட்டுக்குள்ள உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆதார் லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க யாராவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆதார் லிங்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட ஆதார் லிங்க் பண்ணாம ஏதாவது ரீசனால லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா, மேபி உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மறக்காம அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாகின் டைம்ல கேட்டிருக்கோம், அவங்க அப்டேட் பண்ணிட்டு தான் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்பதான் நீங்க குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க உங்களோட ஆதாரை மறக்காம லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். இதை இன்னைக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க, இல்லைன்னா நாளைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் டீடைல்ஸ் எடிட் பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. நான் 2-3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அதை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் 14ஆம் தேதியில இருந்து நாளைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இப்பவே கரெக்ஷன்ஸ் பண்ணிருங்க. அதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லயே கரெக்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுல கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட், உங்களோட நேம் டீடைல்ஸ், இந்த மாதிரி என்ன மிஸ்டேக்கா இருக்கோ அதை நீங்க ஓடிஆர்லயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை கரெக்ஷன் பண்றதுக்கு உங்களோட டேஷ்போர்ட்ல எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களோட கம்யூனிட்டி செட் வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட போட்டோ எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஓடிஆர்ல சேஞ்ச் பண்றது வேஸ்ட். உங்களோட அப்ளிகேஷன்லயே நீங்க போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருக்கத நான் பெயிண்டோ இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒயிட்டா மாத்தணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ளூல இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒயிட்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க டேட்டும் உங்களோட நேமும் இருக்க மாதிரி எடிட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுவும் ரிஜெக்ட் ஆனது இல்லை. ஸோ உங்களுக்கு பயமா இருக்கு, நான் பண்ணிட்டா பெஸ்ட்னு நினைக்கிறவங்க அந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. மெயினா இந்த கம்யூனிட்டியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க ஓடிஆர்லயே இன்னைக்கே கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் அப்ளை பண்ண எல்லாருமே உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம எடிட் எதுவும் பண்ண இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்பவே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட கரண்ட் அப்ளிகேஷன்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வியூல போயிட்டு எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணுங்க. மிஸ்டேக் இருக்கதா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னாவே அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுல ஓடிஆர்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஆனா உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் டீடைல்ஸ், உங்களோட கம்யூனிகேஷன், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறது தான் அப்படியே குரூப் 2க்கு காப்பி பண்ணும். ஸோ அதுல ஏதாவது நீங்க கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னா உங்களோட ஓடிஆர்லயே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல அடிஷனல் டீடைல்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதை தனியா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கரெக்ஷன் பண்ண அப்ளிகேஷனை ப்ராப்பரா சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களா அதுதான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்க எல்லாருமே ஒரு டைம் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ஒரு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. நாளையோட கடைசி நாள் அப்படின்றனால எல்லா அப்டேட்டும் பண்ணிக்கோங்க. ஆதார் அப்டேட் பண்ணாதவங்க ஆதார் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆதார்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, பட் இருந்தாலும் டைம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆதாரை லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் அப்டேட் பண்ணுங்க. நம்ம ஆதார்ல அப்டேட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிஆர்லயே அப்டேட் ஆயிரும். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஆதாரை லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமான உங்களோட சேஞ்சஸ் எதுனாலும் நீங்க ஆதார்ல கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமுமே வராது.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.